வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் பாண்ட் மார்க்கெட்டை பற்றி பேச போகிறோம். என்ன சார் எல்லோரும் ஒரே பாண்டுங்கிறாங்க, பாண்டுனால என்ன சார் ஆகும், ஏன் அதை அவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத பேச போகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது ஏன் இன்டென்சிஃபை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதனால் என்ன சார் நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாரோயிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கடன் வாங்கக்கூடிய காஸ்ட் உலகம் பூராவும் அதிகரிக்கக்கூடும். ஸோ அதனால் அந்த ஒரு த்ரெட்டனிங் இந்த பாரோயிங் காஸ்ட் அக்ராஸ் த குளோபு. ஸோ அதனால தான் சம் மொமெண்டம் அந்த இந்த ஸ்டாக் ரேலியிலேயே அப்பப்போ அப்ரிப்ட் ஆகிற காரணமே இதுதான். ஸோ பாண்ட் ப்ரைஸஸ் பார்த்தோன்னா ஒரு ஸ்லைடிங்காக இருந்தது. 10-year US பாண்ட் ட்ரெஷரி ஈல்டு பார்த்தோன்னா இதுதான் ஒரு கீ பெஞ்ச் மார்க் மார்ட்கேஜ் ரேட்ஸுக்கு, அவங்களுடைய பாரோயிங் காஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா திடீர்னு 4.687% செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஏறி போச்சு. ஸோ ஹையஸ்ட் இன்ட்ராடே லெவல்னு சொல்லலாம் ஜனவரி 2025. அதுமாரி 30-year ஈல்டு US ட்ரெஷரி பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதுவும் 18 வருஷத்து உச்சத்தை தொட்டு உச்சாணி கும்பல 5.2%. ஸோ இது என்னாச்சு, ஃபஸ்ட்டாக S&P 500 3 டே கழித்து ஒரு டிக்ளைனை கொண்டு வந்ததுக்கும் இதுவும் ஒரு முக்கிய காரணம். ஸோ அதனால் இது மாதிரியான ஒரு ப்ளோ ஆகும் பொழுது ஸோ டெக்னிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸ் ஒரு மாதிரி நிற்கலாமே தவிர பாக்கி எல்லாமே இந்த வீழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட இதனால் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பாண்ட் மார்க்கெட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையராக புஷ் பண்ணும் பொழுது இன்ஃப்ளேஷனையும் அதிகரிக்கக்கூடும். அதனால் அந்த இன்ஃப்ளேஷனை அதிகரிச்சதுன்னா மல்டி இயர் பீக்கு அதேமாரி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதனால தான் இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் எக்கானமி அவங்களுடைய கடன்களும் அதிகரிக்கக்கூடும். ஸோ இதற்கு தகுந்தாற்போல் தான் மார்க்கெட்டும் ரியாக்ட் ஆகும். அதனால் பாண்டு மார்க்கெட்டில் பாண்டு ஈல்டை பார்ப்பதும் பங்குச்சந்தைக்கு முக்கியம். நன்றி, வணக்கம்.